வெல்கம் பேக் டு அசத்த போகுது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் கிறிஸ்டோபர் அண்ட் சசி. லெட்ஸ் வெல்கம் देम on stage please. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நடுவர்களாக வீற்றிருக்கும் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார், நிகழ்ச்சி தூப்பாளி உஷா மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் ரமணா அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சி போலாமா சார்? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? சார் இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா சார், ஒரு கல்யாண புரோக்கர் அவர்கிட்ட பொண்ணு பாக்குற விஷயமா ஒருத்தர் வராரு. அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற காமெடி தான் சார் இன்னைக்கு கான்செப்ட். ஓ, புரோக்கருக்குள்ள நடக்கிற மேட்டர் இது. கல்யாண புரோக்கர். கல்யாணம் தான். நான் என்ன சொல்றேன், அசத்துங்க. தேங்க்யூ சார். சிட்டிலே நான் இன்னைக்கு ஒரு பெரிய புரோக்கரா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஒரு நாளைக்கு ஒரே ஒருத்தரை தான் சந்திச்சு பேசுவேன். அதனாலதான் புரோக்கர் புருஷோத்தம்னா ஒரு பெரிய பேர் இருக்கு. இன்னைக்கு சந்திக்க போற ஆள் யாரும் பாப்போம். வாங்க 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 வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வாங்க வாங்க. வணக்கம். நீங்க என்ன தெரியலையா? ஐயா நான் தான் பேச்சு பாரு பெரியசாமி. வாங்க வாங்க வாங்க. பெரியசாமி மறந்து போனீங்க. பரம்பரையா கேவலப்பட்ட குடும்பங்க எங்க குடும்பம். அப்படிங்களா? மறந்து விட்டீங்களே. நான் அன்னைக்கு வந்தேன், சரியா ஞாபகம் இல்ல. சரி, இங்க பேச்சு பாறைக்கு வந்து பெரியசாமி வீடுன்னு கேட்டா பச்சைப்பட கூட எச்ச காரி திருப்பி சாப்பிட்டு அறிஞ்சு இழுத்து கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்கியா? அப்பேற்பட்ட கேவல குடும்பம். இப்படி ஒரு குடும்பத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. சொல்லுங்க பெரியசாமி. ஐயா இப்ப யாருக்கு பொண்ணு வாக்குறக்கா வந்திருக்கீங்க? நல்லா கேட்டீங்க. என்னுடைய மகனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கலாமேன்னு பாக்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? ஆயிருச்சுங்கயா. அப்புறம் உங்களுக்கு பொண்ணு வாக்குறீங்க? ஆனா அது நமக்கு விருப்பம் இல்லைங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி கட்டாயப்படுத்த. 2வது கல்யாணம் பண்ண சொல்லி பொண்டாட்டியா கட்டாயப்படுத்துறாளா? எனக்கு ரொம்ப குழப்பறீங்க ஐயா. அதாவது என் அம்மாவை அவன் மாமியார தனியால அவளால சமாளிக்க முடியலையா? அதனால எனக்கு 2வது கல்யாணத்தை முடிச்சு விட்டு அவளையும் சேர்த்துக்கிட்டு உங்க அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்றேன் நான் பாரு அப்படின்னு கொள்கையோட இருக்கேன். இப்படி உங்களை மாதிரி நிறைய பேர் கிளம்பிட்டா என் வேலை இன்னும் ஜாஸ்தியாகும் போல இருக்கு. சரி சொல்லுங்க. இப்ப முதல்ல பையனுக்கு பொண்ணு பாத்துருவோம். சரியா? உங்க பையன் வந்து என்ன படிக்கிறாரு, என்ன செய்யறாரு? ஐயா என் பையன் 10 படிச்சு பெயிலா இருக்கேன். 10வது படிச்சு அதுவும் பெயிலா போயிட்டான். ஆமா ஆமா. அப்புறம் அவருக்கு எப்படிங்க பொண்ணு வாக்குறது? ஆனா கேபிள் டிவி நடத்தி லட்சமா சம்பாதிக்கிறாயா? ஓ, பெரிய தொழிலதிபர். சரி சரி, சம்பாதியம் தானே முக்கியம். என்ன போறீங்க? நல்ல பெரிய இடமா பாத்துருவோம். சரி, பையனுடைய ராசி என்ன ராசி? ராசி மோச ராசி. மேச ராசி கேள்விப்பட்டிருக்கேன், மோச ராசின்றீங்க. அது மோசமான ராசியா? அப்படி ஒரு ராசியா? சரி, நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் வால் நட்சத்திரம். ரொம்ப சேட்டக்காரனா? வாலுப்பையாவே. வாலுப்பையா? சரி பரவாயில்ல. இப்ப தொழிலதிபர் ரைட், ஓகே, எல்லாம் பாத்துருவோம். சரி, உங்களுக்கு பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வரும்னு விருப்பப்படுறீங்க? அது பொண்ணு வந்து ராசி நட்சத்திரம் கேக்குறீங்க? இல்ல, அமைப்புல பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாக்குறதுக்கா நல்ல சிவப்பா கொழு கொழுன்னு அழகா குண்டா குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப உனக்கு சொல்லி இருக்கோம், பையனை சொல்லிருக்கேன் நீ? என் பையனுக்கு தாப்பா. பையன் என்ன கேளுங்க. குஷ்பு வந்து சின்ன வயசுல இருக்கிற மாதிரி பாத்துக்க சொல்றீங்களா? அது கூட சரி. நான் என்ன சொல்றேன்னா, நச்சு நமிதா மாதிரியோ சினிமா ஸ்ரேயா மாதிரியோ ஒரு குடும்ப பாங்கான பொண்ணா பாத்துருமா உங்களுக்கு? குடும்ப பாங்கான பொண்ணா அது இல்லங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய. சரி சரி பாத்துக்க. சரி, உன்னுடைய சாய்ஸ் விடு. பொண்ணுடைய ராசி என்ன ராசி இருக்குன்னு பிரிய போறீங்க? எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்லையா? கலந்து நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம்னா ராசியா போய்க்கலாம்ல. சரி, அப்ப நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்கணும்? நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் புரணி நட்சத்திரம் மாதிரி இருந்தா நல்லா இருக்கு. பரணி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால புரணி நட்சத்திரம். அப்பா என் பொண்டாடி சும்மா புரணி பேசுறவ. சரியா? அவளுக்கு இவளுக்கும் புரணி நட்சத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 2 பேரும் மாமியார் மருமகள் பக்கத்துல உட்காந்து புரணி பேசி பொழுது போயிடும். அந்த வந்துடாத மாமியார் மருமகள் நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. அது கரெக்ட், அது கரெக்ட். இப்ப அந்த மாதிரியே ஒரு பொண்ணை பாத்துருவோம். சரி சரி, நம்மகிட்ட நிறைய பொண்ணு இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் நீங்களே, அது எப்படி பொண்ணு பார்க்கணும் பெரிய போறீங்க? என்னுடைய அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க இந்த கிழக்காசிய நாடுகள்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்கால பாத்துருவோமா? என்னங்க எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். ஒண்ணு இருக்க, இந்த போட்டோ பாருங்க, நல்லா இருக்க. இந்த பொண்ணு பேர் அனு. சரி, ஆனா கொஞ்சம் குண்டு. அணுகுண்டுன்னு சொல்லுங்க. வீட்டுல வெடி வைக்க பாக்குறீங்களா? ஒரு பொண்ணு பார்க்க சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்படியாவது பாக்குறேன். ரொம்ப வேணாம், நம்ம சிரமப்பட்டு அலைய வேணாம். கொஞ்சம் தரமா தமன்னா மாதிரி கூட இருந்தா கூட பாருங்க. அப்படி பாத்துருவோம். சரி, தமன்னா மாதிரி பாத்துருவோம். பொண்ணு கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு வீட்டுல பொண்ணு கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறது? ஒரு 50 பவுன் 60 பவுன் நகை நட்டை போட சொல்லுங்க. ஓ மூஞ்சிக்கு 50 பவுன் 60 பவுன் நகை கிடைக்காது, வெறும் நட்டு மட்டும் தான் கிடைக்கும். விடியா உட்காந்து கழட்டிட்டு போறேன் ஓரமா. என்னத்தையாவது கொடுக்க சொல்லுங்க. சரி, அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு எதிர்பார்க்கறீங்களே, சரி நீங்க வந்து பொண்ணு வீட்டுக்கு என்ன செய்யலாம் இருக்கீங்க? வரக்கூடிய பொண்ணு எப்படி இருக்குன்றதை நீங்க கேட்கல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்லுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா மத்த இடங்கள்ல காலையில காப்பி டீ இதெல்லாம் போட்டு காப்பி டீயோ பால என்னத்தையோ சாப்பிடுவாங்க. நமக்கு அந்த கெட்ட பழக்கம்லாம் இல்ல நம்ம குடும்பத்துல. பாரா
காபி டீ கூட சாப்பிடாது கெட்ட பழக்கம் நினைக்கிறீங்களா? ஆமாயா, விடிஞ்சு எந்திரிச்சா வெறும் வயிற்றுல சாராயத்தை காய்ச்சி குடும்பத்தோட உட்கார்ந்து குடிக்கிற பழக்கம் நம்ம பழக்கம் இல்ல, கேவலப்பட்ட குடும்பம். இப்ப சொன்ன தெரியுது. வரக்கூடிய மருமக பொண்ணு என்ன செய்யணும்னா, மருமகளை முடி மருமக பொண்ணு என்ன செய்யணும்னா, நம்ம குடுக்கறத வாங்கி சாப்பிட்டு குத்த வச்சு உட்காரணும். ஒரு வாரம் அனுசரிச்சு சாப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. டாஸ் மார்க்ல போய் ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்டு குப்பரப்படுத்துறது, ஒரு ஆம்லெட் வேணும், ஆப்பாயில் வேணும், அடம் பிடிக்கிறது இருக்கப்படாது. அப்ப சுருக்கமா நீங்க சொல்றத பார்த்தா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, குடிக்கிற பொண்ணா இருக்க 7-8 ஃபாரின் ஃபுல்ல வாங்கி கொடுத்துருவோம்யா. இது யாருக்கு? சம்மந்தி வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க சாராயம் குடிச்சாலும் பரவாயில்ல, சம்மந்தி வீட்டு ஃபாரின் சாரா கடிக்கணும் பொருள் பண்ணி வாங்க. ஆமா, நல்ல எண்ணத்துக்கு நல்ல பொண்ணு அமையுங்க. இன்னொன்னியா, கல்யாண தண்ணிக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா தாம்பூல பையில தேங்காய் பழம் வச்சு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு கையில வாட்டர் பாட்டில். ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க தப்பா நினைக்கப்படாது. நீங்க சொந்தமா காய்ச்சி குடிக்கிறீங்க, ஆமா, சம்பந்தி வீட்டுக்கு பாரின் சாரை கொடுக்குறீங்க, அதோட நிறுத்தாம கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு எதுக்காக குடிக்க வச்சு குணப்படுத்துறீங்க? அதாவதுப்பா, ஒரு குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குறது எங்க குலசாமியோட விருப்பம். நல்ல சாமியா? அதுக்கு தானே அதெல்லாம் செய்யறேன் நான். சரி சொல்லு. இப்ப உங்களுக்கு பையனுக்கு குடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு, சரி, உங்களுக்கு தமன்னா மாதிரி ஒரு பொண்ணு. ஆமா, உங்க பையனுக்கு பொண்ணு செல்லூர்ல சக்கச்சவேர்னு ஒரு பொண்ணை பாத்து போடுவான். சரி பாருங்க. ஆனா உங்க ரேஞ்சு பாக்குறேன்னா நான் சென்னையில தேடணும், அதையும் தேடி வச்சிடறேன். நீங்க எதுக்கு நாளை காலையில வந்து என்ன பாருங்க. இப்ப நாளைக்கு எனக்கு கொஞ்சம் சிரமம்யா, நான் பொள்ளாச்சி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. பொள்ளாச்சி வரைக்குமா? எதுக்கு திடீர்னு? அங்க 2 பொண்ணு பார்க்க சொல்லிருக்கேன்ல. அங்க 2 பொண்ணு பார்க்க சொல்லிருக்கியா? ஊருக்கு 2 பொண்ணை கட்டி உல்லாசமா இருக்கிறதா நம்ம வழக்கம். பேசி பாரு, பெரியசாமி குடும்பம் அது. வரட்டுமா? போய் பார்த்து வை. அட பாவி, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் ஏமாத்தி 8 கல்யாணம் பண்றான்னா, ஒரு சாராயாவரே சரமாரியா கல்யாணம் பண்ணுவோம் இருக்கே. நீங்க எல்லாம் என்னைக்கு திண்ட போறாங்களோ. நன்றி. கிறிஸ்டோபர், சசி சூப்பரா. கிறிஸ்டோபருக்கு நீங்க நிறைய பொண்ணு பார்க்கலாம். எவ்வளவு வேணா கட்டி பார்ப்பல இருக்கு. உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கமிஷனும் கிடைக்கும். ரொம்ப நல்ல ஐடியா சார். கண்டிப்பா. ரமணா சார், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 2 கல்யாணம் பண்றது நல்லா இருக்கு உங்களுக்கு. பண்ண முடியாத விஷயத்தை யாரோ பண்றாங்க. ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அவர் பெரிய மனுஷன், அவர் பையனுக்கு பொண்ணு பாக்குறாரு, அவருக்கே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது நல்லா இருக்கு. மாதிரி நம்மளால முடியாத விஷயத்தை யாரோ 4 பேர் பண்ணும்போது சந்தோஷம். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு இருக்குல்ல சார். ஒன்ன வச்சுக்கிட்டு உருப்பிட முடியல சார். ஒன்ன கூட்டி நம்ம என்ன தப்பு. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எனக்கு என்ன பொறுத்த என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹியூமர் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ஒரு அதாவது அவை சொல்ற மாதிரி தான், தூரத்துல இருந்து பார்த்து இதை நம்ம சாதாரணமா செஞ்சிடலாம்னு நினைக்கிற ஒரு விஷயமும் அதை செய்ய முற்படும் பொழுது, இது இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான் உலகத்தினோட உயர்ந்த விஷயம். என்ன பொறுத்தவரை நகைச்சுவை அந்த ஒரு தரத்துல இருக்கிறது. So when we see it, நம்ம கை தட்டுறோம், சிரிக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். பட் அதே அந்த ஸ்டேஜ்ல போய் நின்று இந்த விஷயத்தை உன்னால பண்ணிட முடியுமா அப்படிங்கும்போது கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருது. சோ ஒரு விஷயத்த படிச்ச படிப்புகளோ ஏதோ ஒரு கதைகளோ இருந்து நம்ம இருக்கிறத மனப்பாடம் பண்ணி வந்து எடுத்து ஏதோ ஒண்ணு ஒப்பிச்சிடலாம். பட் அப்படி இன்ஸ்டிங்க்டா அந்த ஸ்பான்டேனியஸா ஒரு விஷயத்த அப்படி அந்த கவுண்டரோட பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். பெரிய கிரியேஷன். நல்லா இருந்துச்சு.